அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I like to give a brief idea regarding pollination, third part in sexual reproduction in flowering plants. பூக்கும் தாவரங்களில் பாலின பெருக்கம் என்று கூறுவார்கள். Flowering plants represent angiosperms. ஆஞ்சியோஸ்பெர்ம்களை குறிக்கும் நம்ம NCERT-ல. Angion means a case or a box. Sperma means seed. Protected seeded plants, மூடிய விதைகளை உடைய தாவரங்களுக்கு ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என்று பெயர். அதுல பாலினேஷன், மகரந்த சேர்க்கைன்னு பேர். ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேயா? ரைட். எல்லாம் உனக்கு சின்ன கிளாஸ்ல படிச்சதோட கண்டினியூவேஷன் தான், அதனால எந்த கஷ்டமும் இருக்காது. What is pollination? Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. இந்த மகரந்த பையிலேந்து மகரந்தம் பறந்து போய் சூல் முடி மேல உட்காந்துக்கிறதும்பா. This is anther lobe. மகரந்த பை என்று அழைப்பார்கள். அது உள்ள மைக்ரோஸ்பொராஞ்சியம், மைக்ரோஸ்போரகம், போலன் சாக், மகரந்த பை இருக்கும். Where pollen grains are formed after meiotic cell division, அங்கதான் மகரந்தம் உருவாகும். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel. மகரந்த பையிலிருந்து மகரந்தம் சூழ்முடியை சென்றடையக்கூடிய நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். அதுதான் இங்கிலீஷ்ல பாலினேஷன் சொல்லுவோம். இதை ஒரு ஃப்ளவர் அப்படின்னு வச்சுட்டேன்னா இதை கைனோஷியம், சூலக வட்டம் சொல்லுவா. இது ஆண்ட்ரோஷியம், மகரந்தத்தால் வட்டம்னு சொல்லுவா. தனியா இருந்தா ஸ்டேமன்னு பேரு, இதுக்கு கார்பல்னு பேரு, மகரந்தத்தால் சூழிலைன்னு பேர். இது பேசிக்கலி பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். This mechanism helps the plants to achieve fertilization. கருவுறுதல்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன், அதுக்கு தான் இங்கிலீஷ்ல fertilization பேரு. Fusion of male and the female gametes and it results in the formation of a diploid cell called zygote. ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் சேர்ந்து ஜைகோட் உருவாகக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு ஃபர்டிலைசேஷன் பேர், கருவுறுதல் பேர். இது நடக்கிறதுக்கு எது நடக்கணும்னா ஹையர் பிளான்ட்ஸ்ல திஸ் பாலினேஷன் இஸ் வைட்டல். அப்போ ஃபர்டிலைசேஷனுக்கு மொதல் ஸ்டெப் பாலினேஷன் வச்சுக்கலாம். கருவுறுதலுக்கு முன்னர் மகரந்த சேர்க்கை நடைபெறும். இது என்னன்னா, ஏன் இது பாலினேஷன் முக்கியம்னா, in algae, bryo and pteridophytes, water is absolutely essential for fertilization. Algaக்கள், பூஞ்சைகள், ஆல்காக்கள், பிரயோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், அங்கெல்லாம் கருவுறுதல் நடக்கணும்னா நீர் அவசியம் தேவை. மேல் கேமெட் மோட்டைலா இருக்கும், ஃபீமேல் கேமெட் நான் மோட்டைலா இருக்கும். ஆண் கேமெட் நகரும், பெண் கேமெட் நகராது. அப்போ வாட்டர்ல அது ஃப்ளோட் ஆகி போய் ஃபர்டிலைஸ் பண்ணும். பட் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் எடுத்துட்டெல்லாம், தட் இஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் நான் மோட்டைல் இன் நேச்சர். மேல் கேமெட்டும் நகராது, ஃபீமேல் கேமெட்டும் நகராது. அப்போ எப்படியாவது இட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த மேல் டு த ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஆணின பெருக்க மண்டலத்திலேருந்து பெண்ணின பெருக்க மண்டலத்துக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் தான் பாலினேஷன் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. பிகாஸ் த கேமெட்ஸ் ஆர் நான் மோட்டைல், நகராதது. இது டெஃபினிஷன் ஏற்கனவே சொல்லியாச்சு. To achieve pollination, flowering plants have a lot of adaptations. இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கான சில சிறப்பம்சங்களை, பல சிறப்பம்சங்களை இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் வச்சுருப்பான். இது பேஸ். இந்த பாலினேஷனை ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் செல்ஃப், another is கிராஸ். தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை என்று அழைப்பார்கள். திருப்பி அடுத்தது பார்க்க போறோம், இருந்தாலும் ஞாபகம். So transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து மகரந்தம் சூல் முடியை சென்றடைவதற்கு மகரந்த சேர்க்கை என்ற பெயர். It's of two types, namely self and cross pollination, தன் மற்றும் அயல் மகரந்த சேர்க்கை. Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of the same flower, we are calling it as self pollination. மகரந்தமானது ஒரு மலரிலிருந்து அதே மலரில் உள்ள சூல் முடியை சென்றடைதல், அதே பூக்குள்ளேயே நடந்ததுன்னா அதுக்கு செல்ஃப், தன் மகரந்த சேர்க்கைன்னு பேர். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of another flower of the same plant or different plant. மகரந்தமானது ஒரு மலரிலிருந்து
மற்றொரு மலர், அதே தாவரத்தை சார்ந்த மற்றொரு மலர் அல்லது வேறொரு தாவரத்தின் மற்றொரு மலர் இருக்கு, அதே சிற்றினத்தை சார்ந்த சென்றடைந்தால் அதுக்கு அயல் மகரந்த சேர்க்கைன்னு பேர். ஆந்தர் அதாவது அதே ஃப்ளவர்ல நடந்தால், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grain from the anther lobe to the stigma of the carpel of the same flower. ஒரே மலரில் உள்ள மகரந்தம் அதே மலரில் உள்ள சூலகமுடையை சென்றடைதல் தன் மகரந்த சேர்க்கை. Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of the another flower of the same plant or another flower of the same species. அதே தாவரத்தில் உள்ள மற்றொரு மலரின் சூழ்முடியையோ அல்லது அதே சிற்றினத்தை சார்ந்த மற்றொரு மலரின் சூழ்முடியையோ சென்றடைந்தால் அதற்கு அயல் மகரந்த சேர்க்கைன்னு பேர். இது பேசிக். இதை வச்சுன்னு நம்ம டைப்ஸ்க்கு வருவோம். இங்க பாருங்களேன், இந்த பாலினேஷன் இருக்கு பாருங்களேன், இது செல்ஃப், இது ரெண்டுக்கும் கிராஸ் பாலினேஷன் பேர். என்னன்னு வேற கைண்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் கொஞ்சம் குட்டியா எழுதியிருப்பேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒன் இஸ் ஆட்டோகேமி, செகண்ட் இஸ் கெய்டனோகேமி, தேர்ட் இஸ் ஜெனோகேமி. இதை மட்டும் செல்ஃப் பாலினேஷன் சொல்றா, தன் மகரந்த சேர்க்கை. இது ரெண்டையும் அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்றா. சில பேர் இதை மட்டும் அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்றா. அப்படின்னா என்ன சார்? ஆட்டோகேமி, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grain from anther lobe to the stigma of the carpel of the same flower is said to be autogamy. ஒரு மலரில் உள்ள மகரந்தம் அதே மலரில் உள்ள சூழ்முடியை சென்றடைந்தால் தன் மகரந்த சேர்க்கை என்று பெயர், ஆட்டோகேமி. அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grain from anther lobe to the stigma of the carpel of another flower present in the same plant. ஒரே தாவரத்தில் உள்ள மகரந்தமானது ஒரு மலரிலிருந்து மற்றொரு மலரில் உள்ள சூழ்முடியை சென்றடைந்தால் அதே பிளான்ட்ல, transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of the another flower present in the same plant. ஒரே தாவரத்தில் உள்ள ஒரு மலரில் உள்ள மகரந்தம் மற்றொரு மலரில் உள்ள சூழ்முடியை சென்றடைதல். இது ஆக்சுவலி செல்ஃப் பாலினேஷன் தான் வரும், இருந்தாலும் வேற ஒரு பூக்கு போறதுனால இதுக்கு கெய்டனோகேமி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கான். இது ஆட்டோகேமி தன் மகரந்த சேர்க்கை. இது கெய்டனோகேமியில என்னன்னா, இந்த பாலினேஷன் எடுத்துட்டோம்னா ஜெனட்டிக்கலி சிமிலரா இருக்கும். இட் இஸ் சிமிலர் டு ஆட்டோகேமி. இது எப்படி நம்ம ஞாபகம், ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன். வேற ஒரு பூக்கு போறதுனால இது அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவா. பட் ரெண்டும் ஒரே பிளான்டா இருக்கிறதுனால தே ஆர் ஜெனட்டிக்கலி சிமிலர். அமைப்பொத்த அமைப்புகள், ஒரே மாதிரி ஜெனட்டிக்ஸ் இருக்கும், மரபொத்த அமைப்புகள் என்று வைத்துக் கொள்ளலாம். இதை சில பேர் கிராஸ் பாலினேஷன் சொல்றா, இருந்தாலும் இதை கெய்டனோகேமி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வரா. ஜெனோகேமி அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grain from anther lobe to the stigma of the carpel of a flower present in another plant of the same species. ஒரே சிற்றினத்தை சார்ந்த மற்றொரு மலரின் சூழ்முடியினை மற்றொரு தாவரத்தில் உள்ள மலரின் சூழ்முடியினை மகரந்தம் சென்றடைந்தால் அதற்கு ஜெனோகேமி, அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன முக்கியம்னா, இதுல ஒரே ஒரு ஃபிளவர் மட்டும் இன்வால்வ் ஆகும். கெய்டனோகேமி ஒரே ஒரு மலர் இதில் பங்கேற்கும். இங்க எடுத்திருந்த எல்லாம் ஒரு தாவரத்தில் உள்ள ரெண்டு மலர்கள், 2 flowers present in the same plant. இங்க எடுத்திருந்த எல்லாம் 2 flowers present in the same species, same plant அல்ல same species, ஒரே சிற்றினத்தை சார்ந்த இருவேறு தாவரங்களில் உள்ள மலர்கள் பங்கேற்கும். இதுல இது செல்ஃப் சொல்லுவா, இதை கிராஸ் பாலினேஷன் சொல்லுவா. நடுவில் இருக்கிறது கெய்டனோகேமி, இட்ஸ் a intermediate group. இது இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒன்றாக கெய்டனோகேமி கருதப்படுகிறது. ரீசன் என்னன்னா, வேற ஒரு பூக்கு போறதுனால கிராஸ் பாலினேஷன் வச்சுக்கலாம், அயல் மகரந்த சேர்க்கை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதே பிளான்ட்ல இருக்கிற இன்னொரு பூ போறதுனால இது ஜெனட்டிக்கலி சிமிலர். பாலினேட்டிங் ஏஜென்ட் எடுத்துட்டோம்னா இதுல என்னன்னா ஜெனட்டிக்கலி சிமிலரா இருக்கும். இது ஆட்டோகேமி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த பாலினேஷனுக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்றோம், அதாவது பாலினேட்டிங் ஏஜென்ட், மகரந்த சேர்க்கைக்கு சில அமைப்புகள் உதவுகின்றன. அதனால அயல் மகரந்த சேர்க்கை என்று வைத்துக் கொள்ளலாம்னு சொல்றா. இது பேஸ். ரொம்ப சிம்பிளா ரெண்டே தான், செல்ஃப் தன் மகரந்த சேர்க்கை, செகண்ட் இஸ் கிராஸ் அயல் மகரந்த சேர்க்கை. இது ஒரு ஐடியா ஒன்று கொடுக்கறதுக்காக, வேற எதுவும் இல்லை. இதுல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜெனோகேமி இருக்கு பாருங்களேன், இதுதான் ரொம்ப முக்கியம். கிராஸ் போலினேஷன் எடுத்துட்டேன்னா ஹியர் ஜெனட்டிக்கலி டிஃபரெண்ட் போலன் ரொம்ப முக்கியம். அமைப்பில் வேறுபட்ட, மரபில் வேறுபட்ட, அமைப்பில் அல்ல மரபில் வேறுபட்ட மகரந்தங்கள் பங்கேற்கின்றன, மரபில் வேறுபட்ட சூழ்நிலைகள் பங்கேற்கின்றன. The pollen as well as the carpel
pollen as well as the egg are genetically dissimilar. அமைப்பில் வேறுபட்ட இனப்பெருக்க உறுப்புகள் இனப்பெருக்க அமைப்புகள் இதில் பங்கேற்கின்றனங்கிறத ஞாபகம். ஓகேயா? ரைட், இட்ஸ் a intermediate group. இது இரண்டிற்கும் இடைப்பட்டது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் எடுத்துட்டோம்னா ஆட்டோகேமின்னு சொன்னோம் பாருங்களேன். இந்த ஆட்டோகேமியை பத்தி கொடுத்துருக்கா. எழுத்து கொஞ்சம் குட்டியா இருக்கும், பார்த்துக்கோங்கடா. என்னால படிக்க முடியாது, அதனால உங்களாலையும் முடியும்னு நினைக்கிறேன். பிளான்ஸ் பியர்ஸ் பைசெக்சுவல் ஃப்ளவர். ஆட்டோகேமினா தன்மகரந்த சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம். இந்த தன்மகரந்த சேர்க்கையில் என்னன்னா மோஸ்ட்லி தே ஹாவ் பைசெக்சுவல் ஃப்ளவர். இருபால் மலர்கள் காணப்படும். தட் மீன்ஸ் த சேம் ஃப்ளவர் வித் ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம். ஒரே மலரிலே மகரந்தத்தாலும் சூலகவட்டமும் காணப்படும். இட் ஃபேவர்ஸ் செல்ஃப் பாலினேஷன். இது தன்மகரந்த சேர்க்கைக்கு உதவும். அடுத்தது ரொம்ப முக்கியம், கம்ப்ளீட் ஆட்டோகமி இஸ் ரேதர், என்ன வார்த்தையை பார்த்துக்கோங்க, ரேதர் ரேர். அதாவது கம்ப்ளீட்டா ஆட்டோகெமி எல்லாத்துலயும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அலோகெமியும் இருக்கலாம், ஓகே, ஜெனோகெமியும் இருக்கலாம், கெய்டனோகெமியும் இருக்கலாம். அதனால அது எதுக்குன்னு கொடுத்துருக்கா பாருங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா ஆட்டோகெமி ரிக்வயர்ஸ் synchrony in pollen release and stigma receptivity. இந்த ஆட்டோகெமி தன்மகரந்த சேர்க்கையில என்ன முக்கியம்னா போலன் மகரந்த ரிலீஸ் ஆகிற டைமும் அந்த கார்பல் மேல இருக்க ஸ்டிக்மா சூல் முடி அது ரிசீவ் பண்ணக்கூடிய சமயமும் ஒரே மாதிரி இருக்கணும். ரெண்டோட மெச்சூரிட்டியும் ஒரே மாதிரி இருக்கணும். இரண்டும் மகரந்தம் முதிர்ச்சி அடைதல், சூலகம் முதிர்ச்சி அடைதல். The majority of the anther, the pollen grain, the majority of the stigma as well as the egg should be the same time. ஒரே டைமா இருந்தாதான் உங்களுக்கு கேமெட்டிக் ஃபியூஷன் நடந்து ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கும். அதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா லை க்ளோஸ் டு ஈச் அதர். மகரந்தமும் சூலகமும் ஒவ்வொன்று பக்கத்துல இருக்கும். ஸோ தீஸ் திங்ஸ் ஃபேவர்ஸ் ஆட்டோகெமி. தன்மகரந்த சேர்க்கைக்கு இவை உதவும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு அடாப்டேஷன் சில ஆர்கானிசத்துல கொடுத்துருக்கோம். ஆக்சாலிஸ் அப்படின்னு ஒரு ஆர்கானிசம், கேமெலினா அப்படின்னு ஒரு ஆர்கானிசம். இந்த திருப்பி ஆக்சாலிஸை எழுதிட்டேன், இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சாலிஸ் அண்ட் கேமெலினா. இவாள்கிட்ட ரெண்டு டைப் ஃப்ளவர்ஸ் இருப்பா. தே ஹாவ் டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஏரியல் பூமிக்கு மேல இருக்கா பார்த்தோம்னா those flowers are chiasmogamous in nature and the underground flowers are clistogamous in nature. chiasmogamous flowers, அதாவது chiasmogamous மலர்கள் என்று அழைக்கப்படும், அவங்க பூமிக்கு மேல இருப்பா ஏரியல் ஃப்ளவர்ஸ். இங்க எடுத்துட்டேன்னா anther as well as the carpel is technically says exposed. இங்க பார்த்தேன்னா இந்த மகரந்தம் சூலகம், மகரந்தத்தால் வட்டம் சூலக வட்டம் ரெண்டு பேருமே எக்ஸ்போஸ்டா இருக்கும், அதாவது வெளியே திறந்திருக்கும், நன்றாக தெரியும். ஸோ இட் ஃபேவர்ஸ் கிராஸ் பாலினேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்செக்ட்ஸ். இது மாதிரி திறந்து இருக்கிறதுனால இந்த கயாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டேன்னா பூச்சிகளின் மூலமாக மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை, கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அண்டர்கிரவுண்ட் ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டேன்னா கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ்னா the flowers never open. இந்த கிளிஸ்டோகேமஸ் மலர்கள் என்பவை எப்பொழுதும் திறக்கவே திறக்காது. they are always closed. எப்பயும் மூடிண்டே இருக்கிறதுனால only self pollination takes place. இவாள் ஆட்டோகெமி என்று அழைக்கப்படுகின்ற தன்மகரந்த சேர்க்கை மட்டுமே நடைபெறும். நோ கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறாது. அப்போ ஒரே பிளான்ட்ல வித்தியாசம் பாருங்க. மேல இருக்கிற ஃப்ளவர் ஓப்பன் ஆயிருக்கும், திறந்த மலர்கள் காணப்படும். அண்டர்கிரவுண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஆல்வேஸ் க்ளோஸ்ட். கீழே இருக்க ஃப்ளவர் எப்பயுமே மூடி இருக்கும். ஸோ மேலே என்ன நடக்கும்? வித் ஹெல்ப் ஆஃப் இன்செக்ட்ஸ் கிராஸ் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ். பூச்சிகளின் துணை கொண்ட அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறும். கீழே எடுத்துட்டேன்னா ஒன்லி ஆட்டோகெமி, ஒன்லி செல்ஃப் பாலினேஷன் பிகாஸ் த ஃப்ளவர் நெவர் ஓப்பன்ஸ். மலர் எப்பொழுதும் திறக்காததால், மூடிய நிலையில் இருப்பதால் இங்க எப்பயும் தன்மகரந்த சேர்க்கை, செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். இதுக்கு தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி கேமெலினா பெங்காலன்சிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிளான்ட் இதுக்கு எக்ஸாம்பிள். இது ஞாபகம் ஆட்டோகெமியில. அடுத்தது ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய காரணிகள் என்று வைத்துக் கொள்ளலாம். அவளை எடுத்துட்டோம்னா ரெண்டு தெரியும் உனக்கு. ஒன் இஸ் ஏபயோட்டிக், another is biotic. உயிரற்ற காரணிகள், உயிர் காரணிகள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப ஏபயோட்டிக்ல எடுத்துட்டோம்னா ஏஜென்ட்ஸ் ஃபார் கிராஸ் பாலினேஷன் ஆர் ஏஜென்ட்ஸ், அதுக்கு எடுத்துட்டோம்னா அந்த பாலினேஷன்ல விண்ட். பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் விண்ட், அனிமோஃபிலி.
காற்றின் மூலம் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு அனிமோஃபில்லி என்று பெயர். வாட்டர் ஹைட்ரோஃபில்லி, நீரின் மூலமாக நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு ஹைட்ரோஃபில்லி என்ற பெயர். உடனே சத்தியமூர்த்தியை கில்லின்னு சொல்லக்கூடாது. இவா ரெண்டு பேரும் என்னன்னா ஏபயோட்டிக். இந்த அனிமோஃபில்லி எங்க படிச்சிருப்பேன்லாம் இன் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அனிமோஃபில்லஸ் ஆர் விண்ட் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ்னு 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பேன். ஜிம்னோஸ்பெர்ம்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அனிமோஃபில்லஸ் என்று அழைக்கப்படுகின்ற காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் அப்படிங்கிறத ஞாபகம். அப்புறம் எடுத்துட்டோம்னா பயோட்டிக் ஏஜென்ட்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ஸ்ல எடுத்துட்டு எல்லாம் பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் மூலமா தான் கிராஸ் பாலினேஷன் நடக்கும், ஒரு பாலினேஷன் நடக்கும். அதாவது பெரும்பான்மையான தாவரங்களிலே இதுல எடுத்துட்டோம்னா ரொம்ப கம்மி தான், ஸ்மால் ப்ரொபோர்ஷன், அரவுண்ட் 30 genera alone participating in this water pollination hydrophily. 30 genera, 30 பேரினங்கள் மட்டும். இங்க மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ஸ்ல எடுத்துட்டு எல்லாம் pollination takes place with the help of living organism. உயிருள்ள வற்றால் that is மகரந்த சேர்க்கையானது நடைபெறும். இது ஒவ்வொன்றுக்கு பேர் கொடுத்திருக்கா, இதை மட்டும் ஞாபகம். மிர்மிகோஃபில்லி, pollination takes place with the help of ants. எறும்பின் மூலமாக நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு மிர்மிகோஃபில்லி என்ற பெயர். கைராப்ட்ரோஃபில்லி, pollination takes place with the help of bats. வௌவாலின் மூலம் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு கைராப்ட்ரோஃபில்லி என்ற பெயர். ஆர்னிதோஃபில்லி, pollination takes place with the help of birds. பறவைகளின் மூலமாக நடைபெறுவதற்கு ஆர்னிதோஃபில்லி என்று பெயர். pollination takes place with the help of snail. நத்தையின் மூலமாக நடைபெற்றால் அதற்கு மெலாக்கோஃபில்லி என்று பெயர். pollination takes place with the help of butterflies, சைக்கோஃபில்லி. that is வண்ணத்து பூச்சியின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை சைக்கோஃபில்லி என்று அழைக்கப்படும். pollination takes place with the help of bees. தேனி பூச்சியின் மூலம் நடைபெற்றால் அதுக்கு மெலிட்டோஃபில்லின்னு பேர். அதே மாதிரி எடுத்துட்டு எல்லாம் pollination takes place with the help of moth. காலம்பர பறக்கிறதுக்கு பட்டர்ஃப்ளைன்னு பேரு, சாயங்காலம் பறக்கிறதுக்கு பேர் அந்தி பூச்சி, மாத் என்று கூறுவார்கள். அதுல ஃபெலானோஃபில்லி அப்படின்னு பேர். அதே மாதிரி pollination takes place with the help of beetle, அதுக்கு கேந்த்ரோஃபில்லின்னு பேர். இது மாதிரி ஏகப்பட்ட ஆர்கானிசம்ஸ் pollination அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுவார்கள். அதே மாதிரி இங்க கொடுத்துருங்க இருக்கும். பேர்ட்ஸ் மூலமா ஏற்கனவே படிச்சோம் ஆர்னிதோஃபில்லி. அதுல சன் பேர்ட்ஸ், ஹம்மிங் பேர்ட்ஸ் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்றா பறவைகளில். பீஸ் எடுத்துட்டு எல்லாம் ரொம்ப முக்கியம். த டாமினன்ட் பயோட்டிக் ஏஜென்ட் இன்வால்வ்ட் இன் பாலினேஷன். மகரந்த சேர்க்கையில் பெரும்பான்மையாக பங்கேற்கக்கூடிய உயிர்காரணி அப்படின்னு யார் சொல்லுவா? தேனி பூச்சியை சொல்லுவா. ஏற்கனவே பி போலன் அப்படின்னு படிச்சோம். அதே மாதிரி லார்ஜர் அனிமல், பிரைமேட்ஸ், லெமூர் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. ஆர்போரியல் ரோடென்ட், மரத்தின் மீது இருக்கக்கூடிய விலங்குகள், தட் இஸ் ஊர்வனை பார்ட்டிசிபேட் பண்ணுவா. ரெப்டைல்ஸ், அதாவது ரெப்டைல்ஸ் ஊர்வனை உங்களுக்கு தெரியும். அதுல பார்த்தீங்கன்னா ஜிகோ லிசார்ட், கார்டன் லிசார்ட், இவெல்லாம் கூட பார்ட்டிசிபேட் பண்றா. ஸோ ஏகப்பட்ட பேர் பாலினேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றான்னு நீ ஞாபகம் வச்சுக்கணும். இது என்சிஆர்டில எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கான், ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் எடுத்துட்டோம்னா ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றா, அதோட மாடிஃபிகேஷனை பத்தி பார்ப்போம். டியர் குட்டீஸ், நவ் வி கம் டு த ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ். உயிரற்ற காரணிகள் யார் பார்ட்டிசிபேட் பண்றா அதை பத்தி பார்க்க போறோம். அதுல ரெண்டு பேர் உனக்கு ஏற்கனவே தெரியும். ஒன் இஸ் விண்ட், another is வாட்டர். ஒன்று காற்று, இன்னொன்று நீர். பாலினேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் விண்ட் அனிமோஃபில்லி, காற்றின் மூலம் நடைபெறுவதற்கு அனிமோஃபில்லி என்ற பெயர். பாலினேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் வாட்டர் ஹைட்ரோஃபில்லி, நீரின் மூலமாக நடைபெற்றால் ஹைட்ரோஃபில்லின்னு பேர். இது ரொம்ப முக்கியம். இது என்ன முக்கியம்னா, இதுல இந்த வாட்டர் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன் இன் ஆல்கே, பிரயோ அண்ட் டெரிடோஃபைட்ஸ். நீரின் மூலமாக அங்க மகரந்த சேர்க்கை கிடையாது, ஃபர்டிலைசேஷன், கருவுறுதல் நடக்கும். அப்போ வாட்டர் இல்லைன்னா ஆல்கே, பிரயோ, டெரிடோஃபைட்ஸ்ல ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. நீர் இல்லை என்றால் கருவுறுதல் என்ற நிகழ்வே எங்க கிடையாதுன்னா ஆல்கேல கிடையாது, பிரயோல கிடையாது, டெரிடோஃபைட்ஸ்ல கிடையாது. ஆனா ஹையர் பிளான்ஸ் பொறுத்த வரையும் வாட்டரை எடுத்துட்டோம்னா ஹைட்ரோஃபில்லி டேக்ஸ் பிளேஸ் இன் மேக்சிமம் 30 ஜெனராஸ். 30 பேரினங்களில் மட்டுமே இந்த நீரின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. அது அப்புறம் பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது அனிமோஃபில்லி, wind pollination. It is the most common abiotic pollination. பெரும்பான்மையான தாவரங்களிலே இந்த காற்றின் மூலமாகத்தான் மகரந்த சேர்க்கை நடைபெறும். அப்ப நடக்கிறதுக்கு they have some adaptations.
யார் யார்கிட்டலாம் இந்த பாலினேஷன் நடக்கிறதோ, மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறதோ, அதுக்கு தகுந்த மாதிரி அவள்கிட்ட சில வேறுபாடுகள், மாறுபாடுகள் காணப்படுகின்றன. First, pollen grains are light and non-sticky. மகரந்தத்தை எடுத்துனோம்னா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். நான் ஸ்டிக்கி அப்படின்னா ஒட்டும் திறன் இருக்காது. விஸ்கஸ் மியூசிலேஜ் எல்லாம் இருக்காது. ஏன்னா காத்துல பறக்க முடியாது. இட் இஸ் ட்ரை, ரொம்ப உலர்ந்த நிலையில் காணப்படும். அது ரொம்ப முக்கியம். ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டட் பை விண்ட் கரண்ட், இதெல்லாம் என்சிஆர்டியில் அப்படியே கொடுத்துருக்கோம். அப்போ காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ, வெயிட் கம்மியாக இருந்தாலோ, நான் ஸ்டிக்கியாக இருந்தாலோ, ஈரப்பதம் இல்லைனாலோ ஜாலியாக பறந்து போயிடும். இது ஃபர்ஸ்ட் முக்கியம். ரெண்டாவது, வித் வெல் எக்ஸ்போஸ்டு ஸ்டேமென்ஸ் ஃபார் ஈஸி டிஸ்போசல். மகரந்தமானது வெளிப்புறத்தே இருக்கும். மகரந்தம் அல்ல, மகரந்த பை அல்லது மகரந்த தாள் எடுத்துட்டேன்னா ஸ்டேமென்னா மகரந்த தாள்னு சொல்லுவோம். மலரோட வெளியில இருப்பான். அப்ப காத்தடிக்கிறப்ப என்ன ஆகும்? இட் இஸ் வெரி ஈஸிலி டிஸ்போஸ்ட். அப்ப காற்று அடிக்கின்ற சமயத்தில் எளிதில் வெளியேற்றப்படுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கும். feathery stigma in carpel to trap the pollen. அதாவது சூலக வட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது மேல சூல் முடி இருக்கு பாருங்களேன், அதுக்கு ஸ்டிக்மான்னு பேர். அது ரெக்க மாதிரி இருக்கும், ரோமங்களை பெற்றிருக்கும். இட் இஸ் feathery in nature. அப்போ pollen grain வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் வெரி ஈஸிலி கேப்சர் த pollen grain. ஸ்டிக்மா ஃபெதரியா இருக்கிற சமயத்துல, தூவிகளை பெற்று இருக்கின்ற சமயத்தில் மகரந்தம் பறந்து வரப்ப ஈஸியா டபக்குன்னு கேட்ச் பண்ணிடுவோம். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, ஈச் ஓவரி வித் சிங்கிள் ஓவியூல். இங்க ஒவ்வொரு சூற்பையிலையும் ஒவ்வொரு சூழ் தான் இருக்கும். ஸோ ஃபர்டிலைசேஷன் இஸ் சம்வாட் ஈஸியர். கருவுறுதல் என்பது மிகவும் எளிதாக நடைபெறும். ஃப்ளவர்ஸ் பேக்ட் இன்டு அன் இன்ஃப்ளோரசன்ஸ். எப்பன்னா இப்போ பூ சின்னதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பெருசா இருந்தா ப்ராப்ளம் இல்லை. ஃப்ளவர்ஸ் ஆர் வெரி ஸ்மாலர் இன் சைஸ்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன இருக்கும்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். மலர்கள், சிறு மலர்கள் ஒன்றாக சேர்ந்து மஞ்சரியாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் கிளஸ்டர்ஸ் இன் அ காமன் ஆக்சிஸ். we are calling it as inflorescence. மலர்கள் கூட்டமாக கொத்தாக ஒரு மலர் ஒரு மைய அச்சில் அமைந்திருந்தால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். ஸோ சின்ன பூவா இருந்தா கிளஸ்டர்ஸா இருப்பான். அது மாதிரி கார்ன் காப் நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், கார்ன் அப்படின்னு சொன்னோம், ஸ்வீட் கார்ன், கப் கார்ன், பேபி கார்ன், அதெல்லாம் சாப்பிட்றேன் பாருங்களேன். அவள்கிட்ட எடுத்துட்டேன்னா ஸ்டிக்மா ஸ்டைல் இருக்கு பாருங்களேன், அது எல்லாமே போலனை கேட்ச் பண்ற மாதிரி ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷனோட இருக்கும். மகரந்தம் பருந்து வருகின்ற சமயத்தில் எளிதில் பிடித்து கொள்வதற்காக இது மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருப்பா. இதெல்லாம் என்னன்னா சம் ஆஃப் த அடாப்டேஷன்ஸ் சீன் இன் விண்ட் பாலினேட்டட் பிளான்ட்ஸ். காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்களிலே இதை போன்ற மாறுபாடுகள் இருக்கும் என்பதை நீ ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேயா? அப்புறம் எடுத்துட்டு எல்லாம் நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் வர்றது ஹைட்ரோஃபில்லி. கொஞ்சம் குட்டியா எழுதியிருக்கிட்டா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Pollination takes place with the help of wind. We are calling it as, with the help of water, we are calling it as hydrophily. நீரின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் அதற்கு ஹைட்ரோஃபில்லி என்று பெயர். இதுல பாருங்க, இட் இஸ் ரேர் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். மலரும் தாவரங்களிலே இந்த நீர் மகரந்த சேர்க்கையானது அரிதாக காணப்படும். ரெஸ்ட்ரிக்டட் டு 30 ஜெனரா. கிட்டத்தட்ட 30 பேரினங்களில் மட்டும் இது காணப்படுகிறது. இதுல எக்ஸாம்பிள் யார்ல இருப்பா, அதுவும் ரொம்ப முக்கியம். யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி இன் மோனோகாட், ஒருவத்தலை தாவரங்களிலே இது அதிகமாக காணப்படுகிறது. வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, சீ கிராசஸ் லைக் ஜோஸ்டெரா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா ரெண்டும் உனக்கு படிச்சிருப்பேன். நீங்க ஹைட்ரோஃபைட்ஸ் படிக்கிற சமயத்துல இது படிச்சிருப்பேன். நீர்வாழ் தாவரங்கள் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். சீ கிராசஸ், ஜோஸ்டெரா, கடற் கலைகள் என்று அழைப்பார்கள், அவள்கிட்டலாம் இருக்கும். இதுல 2 டைப் இருக்கு. ஒன் இஸ் எப்பிஹைட்ரோஃபில்லி seen in Vallisneria, another is hypohydrophily seen in sea grasses like Zostera. எப்பிஹைட்ரோஃபில்லி அப்படின்னா நீரின் மேற்புறத்தே மகரந்த சேர்க்கை நீரின் துணை கொண்டு நடைபெறுதல். ஹைப்போஹைட்ரோஃபில்லினா நீரின் கீழ்ப்புறத்தே நீரின் துணை கொண்டு மகரந்த சேர்க்கை நடைபெறுதல். இந்த வாலிஸ்னேரியா அடுத்து வச்சுக்கோங்களேன், இங்க கொடுத்துருக்கா பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, எப்பிஹைட்ரோஃபில்லி seen in Vallisneria. இதுல ஃபீமேல் ஃப்ளவர் எடுத்துட்டோம்னா they have a very long stalk. நீண்ட மலர் காம்பினை அவர்கள் பெற்றிருப்பார்கள். இது மாதிரி வாட்டருக்கு மேல இது இருக்கும். மேல் ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டேன்னா they are present in clusters. மேல் இன்ஃப்ளோரசன்ஸ்னு சொல்லுவோம். ஆண் மஞ்சரி என்று அழைப்பார்கள். இது ரொம்ப கீழே இருக்கும்.
அப்ப இங்கேருந்து போலன் கிரைன்ஸ் ரிலீஸ் ஆனவொன்னே ரிலீஸ் ஆன போலன் கிரைன் அப்படியே மேல போய் மேல இருக்க ஃபீமேல் ஃப்ளவரை ஃபர்டிலைஸ் பண்ணும், பாலினேட் பண்ணும், ஃபாலோட் பை ஃபர்டிலைசேஷன். கீழ்ப்புறத்தே உள்ள மகரந்தம் நீரின் மேலாக அடித்து செல்லப்பட்டு அந்த நீரின் மேல இருக்க பெண் மலர் இருக்கு போறவங்களே அவள்கிட்ட போய் உட்காந்துப்பா, பாலினேஷன் நடக்கும். இது மாதிரி கீழே இருக்க மேல் ஃப்ளவர் மேல ஃப்ளோட் ஆகி அதுல பாலினேட் பண்ணிதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எப்பி ஹைட்ரோஃபில்லின்னு பேர். மேல் ஃப்ளவர்ஸ் pollen releases onto the top on the surface of water அப்படின்னு கூட onto the surface of waterனா கீழே இருந்து மேல போவா மேல் ஃப்ளவர். அப்ப மேல் ஃப்ளவர் கீழே இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர் மேல இருக்கும், மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் மஞ்சரி கீழே இருக்கும், ஃபீமேல் மேல இருக்கும். அப்ப இங்கேருந்து போலன் கிரைன் ரிலீஸ் ஆகி மேல போய் அங்க போய் பாலினேட் பண்றதுனால எப்டி ஹைட்ரோஃபில்லி, நீரின் மேற்புறத்தே அப்படின்னு பேர். அடுத்தது இந்த மெரைன் கிராசஸ் சொன்னேன் பாருங்களேன், சி கிராசஸ், மெரைன் ஆர் சி கிராசஸ், கடற் கலைகள் என்று வைத்துக் கொள்ளலாம், கடற் புட்கள் என்று வைத்துக் கொள்ளலாம், ஜோஸ்டெரா அது மாதிரி இருக்கிற வாழ்க்கை எடுத்துட்டேன்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் சப்மர்ஜ்ட் இன் வாட்டர், மேல் ஃப்ளவர்ஸ் ஆர் பிரசன்ட் அபவ் வாட்டர். ஃபீமேல் ஃப்ளவர் கீழே இருப்பா, மேல் ஃப்ளவர் மேல இருப்பா. அப்ப இங்கேருந்து போலன் கிரைன் ரிலீஸ் ஆன அப்புறமா இந்த போலன் கிரைனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 ஸ்பெஷல். போலன் கிரைன் ரிப்பன் லைக் போலன் கிரைன், நீளமா இருப்பா, ரிப்பன் மாதிரி இருப்பா. அது மேலேந்து கீழே வரும். From the upper surface of the water body it goes down to the lower surface. மேலேந்து கீழே வருவா. இங்க இருக்கிற ஃபீமேல் பாலினேட் பண்ணுவா, கீழே இருக்கக்கூடிய பெண் மலரை மகரந்த சேர்க்கை செய்வார்கள், ஃபாலோட் பை ஃபர்டிலைசேஷன், கருவுறுதல் நடைபெறும். அப்ப மேலேந்து கீழே வர்றதுனால இதுக்கு பேரு ஹைப்போஹைட்ரோஃபில்லின்னு பேர். நம்ம எபிடர்மஸ் ஹைப்போடர்மஸ்னு படிச்சிருப்போம், அதே மாதிரிதான் எப்பி ஹைட்ரோஃபில்லி நீரின் மேலே, ஹைப்போஹைட்ரோஃபில்லி நீரின் கீழே. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, போலன் கிரைன்ஸ் ஆஃப் வாட்டர் பாலினேட்டட் பிளான்ட்ஸ் ஹேவ் மியூசிலேஜினஸ் கவரிங். இந்த நீரின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்களின் மகரந்தத்தை சுத்தி மியூசிலேஜ், சளி போன்ற ஒரு படலம் காணப்படும். ட்ரை ஆறதை தடுக்கிறதுக்காக, உலர்ந்து விடாமல் அதை தடுப்பதற்காக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், wind pollinated as well as water pollinated plants are not colored, colorless. இவர்கள் நிறமுடைய மலர்களை உருவாக்க மாட்டார்கள். do not produce nectar, தேனினை உருவாக்க மாட்டார்கள். எந்தெந்த பிளான்ட்லாம் பொதுவா wind pollination, காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறதோ, வாட்டர் பாலினேஷன் நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறதோ, they are colorless, பொதுவாக நிறமற்று இருப்பார்கள். பொதுவாக some exceptional cases are there. அப்புறம் எடுத்துட்டோம்னா they do not produce nectar, தேனினை உருவாக்க மாட்டார்கள். so you should know these adaptations. இது ஹைட்ரோஃபில்லில நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க தாங்க. டியர் குட்டீஸ் வணக்கம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது அடாப்டேஷன் சீன் இன் wind pollinated பார்த்தோம். இப்ப பார்க்க போறது அடாப்டேஷன் சீன் இன் இன்செக்ட் pollinated plants. பூச்சிகளின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்கள்ல என்னென்ன மாறுபாடுகள், வேறுபாடுகள் அதோட ஃபிளாரோட ஸ்ட்ரக்சர்ல, மலரின் அமைப்பில் காணப்படுகிறது. ஸோ இன்செக்ட் பாலினேட்டட் வரும். இப்ப நம்ம அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃப்ளவர்ஸ் ஆர் லார்ஜ், கலர்ஃபுல், ஃப்ராக்ரன்ட் அண்ட் ரிச் இன் நெக்டர். பெருசா இருப்பா, பொதுவா ரொம்ப அழகா இருப்பா, மனத்துடன் இருப்பார்கள், ஃப்ராக்ரன்ட். இது எல்லாத்தோட முக்கியம், தே ஹாவ் நெக்டர். தேனு குடிக்கா பூச்சி வந்தோ ஹனி இருக்கிறதுனால, அட்ராக்டிவா இருக்கிறதுனால பூச்சி எல்லாம் வரும். ஹனியை சக் பண்றப்ப they carry the pollen grains also. தேன் குடிக்க வருவா, தேனை குடிப்பா. அப்ப they carry the pollen grain, மகரந்தத்தை எடுத்து இன்னொரு பூக்கு போறப்ப என்ன ஆகும், it helps in cross pollination, அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவும். When the flowers are small, they are present in clusters, inflorescence. பொதுவா ஃப்ளவர்ஸ் பெருசா இருப்பா, சின்ன பூவா இருந்ததுன்னா நிறைய பூ சேர்ந்து இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ், மஞ்சரியாக இருப்பார்கள். மலர்கள் கூட்டமாக இருக்கும், சிறியதாக இருந்தால் அதான் மஞ்சரி. ஃப்ளவர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் கிளஸ்டர்ஸ் இன் அ காமன் ஆக்சிஸ், we are calling it as inflorescence. மலர்கள் கூட்டமாக கொத்தாக ஒரு பொதுவான அச்சில் அமைந்திருந்தால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, சின்ன பயங்கிலி 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 அப்படிங்கிற மாதிரி சின்னதா இருந்தா மஞ்சரி 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 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா, flowers pollinated by flies and beetles secrete foul odor. இந்த பூச்சினாலையும் பீட்டல்னாலையும் எதனால மகரந்த சேர்க்கை, வண்டுகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா
அவளுக்கு ரொம்ப இந்த என்ன சொல்றது ஒரு நாத்தமான வாசனை பிடிக்கும். ஓகேயா? அதனால ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லோட இருக்கும். அது என்ன பண்ணும்னா அவளை அட்ராக்ட் பண்ணும் அந்த வாசம். ஸோ அது மாதிரி சில பூல வாசம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நெக்டர் அண்ட் போலன் ஆக்ட் ஆஸ் ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ். ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பூல தேன் இருக்கிறதும் போலன் கிரைன்ஸ் மகரந்தம் இருக்கிறதும் வரக்கூடிய பூச்சிக்கு ரிவார்டு, அதாவது பாலினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. அதுக்காக அந்த செடி பூ அதுக்கு என்ன பண்றது, இதெல்லாம் வச்சுக்கோ, இதெல்லாம் குடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலா ஏதாவது தரணும் அல்லவா, அது மாதிரி தரது. ஸோ ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ். மலர்கள் அன்பளிப்பாக அந்த வரக்கூடிய பூச்சிக்கு எதை தரா அப்படின்னா போலன் கிரைன்ஸை தரா, நெக்டரை தரா. இதெல்லாம் அப்படியே இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படியே என்சிஆர்டி. Next, pollen grains are generally sticky in animal pollinated flowers. விலங்குகளின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் இந்த போலன் கிரைன்ஸ்லாம் ஸ்டிக்கியா இருக்கும், பிசுக்குன்னு இருக்கும், மியூசிலேஜினஸா இருக்கும், ஜெல் மாதிரி ஒரு அவுட்டர் கவரிங்கோட இருக்கும். அப்ப the animal very easily carry the pollen grain. மகரந்தத்தை அந்த விலங்கினால் எளிதாக அப்படி இருந்தால் பச்சைக்குன்னு ஒட்டிக்குமா, இட் கேன் வெரி ஈஸிலி கேரி. அது ஒரு ரொம்ப முக்கியம். Some species of floral, மறந்துடாதீங்க, floral இருக்கு பாருங்களே, வார்த்தையை பாருங்க. Some species of the floral reviews என்ன பண்றதுன்னா providing safe places to lay egg. சில பிளான்ட்ல என்ன இருக்குன்னா floral reward reward. சில பூ என்ன பண்றதுன்னா வரக்கூடிய இன்செக்டுக்கு அன்பளிப்பா என்ன தரும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், providing safe places to lay eggs. முட்டை இருக்கு பத்தி ஒன்னும், முட்டைய அது உள்ள லே பண்றதுக்கு, முட்டை இடுவதற்கு மிகச்சிறந்த இடமாக இருக்கிறது. அப்ப அது பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்றது பூச்சி. இன்செக்ட் ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன், மகரந்த சேர்க்கைக்கு பூச்சி உதவுகிறது. அதுக்காக பூச்சிக்கு இது என்ன பண்றதுன்னா, சில பிளான்ட் என்ன பண்றா, சில ஃப்ளவர் ஹனியை தரா, தேனை தரா, சில பேர் போலன் கிரைன்ஸை தரா, மகரந்தத்தை தரா. இது என்ன ரிவார்டா தரது அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. இது எதை தரது அப்படின்னா தன்னோட லாக்யூல், ஓவரி உள்ள சேம்பர்ஸ் இருப்பா, அதுக்கு லாக்யூல்னு பேர். சூலக அறை இருக்கு பாருங்களே, சூழ்பையின் உள்ளே சூலக அறை இருக்கும், அதுல இட்லே எக்ஸ், முட்டைகளை இடும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு பிளான்ட் பேர் கொடுத்துருக்கா, அமார்போஃபாலஸ் அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு. இது கிட்டத்தட்ட 6 அடி உசரம், ஒரு மனுஷன் ஹைட்டுக்கு வளரக்கூடிய திறன், மனுஷனோட பெருசாவே இருக்கும் அந்த ஃப்ளவர். அதெல்லாம் என்ன பண்ணும், இது உட்காந்துட்டு மகரந்தத்தை, இட் கேரிஸ் போலன் கிரைன்ஸ், இட் ஆல்சோ லே எக்ஸ், முட்டை அதில் போட்டுடும், முட்டையிலேருந்து என்ன வந்துடும், குட்டி பூச்சி வந்துடும். ஸோ அது எல்லாமே அதில் நடக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்க புக்ல கொடுத்துருக்கா, பிளான்ட் யூகா அண்ட் மாத் ஸ்பீஷீஸ். யூகா அப்படின்னு பிளான்டோட ஃப்ளவர் இது. இது ஒரு மாத்னா உனக்கு தெரியும், அந்திப்பூச்சின்னு சொல்லுவா. காலம்பரை பறந்தா பட்டர்ஃப்ளை, சாயங்காலம் இருக்கக்கூடிய மாத். அந்த மாத் இருக்கு பாருங்களே, இந்த மாத் என்ன பண்ணும்னா இந்த யூகாங்கிற பிளான்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளவரோட லாக்யூல் உள்ள, அதாவது சூட்பை உள்ளே இருக்கக்கூடிய அறையில முட்டையை போட்டுடும். முட்டையை போட்டுவிடும். இந்த பூ பெருசாகிறப்ப அந்த முட்டையிலேருந்து பின்னாடி என்ன வந்துடும்னா அந்த பூச்சியே வெளில ஓடி வந்துடும். அப்ப இது உட்காந்துட்டு முட்டை போடுறது, முட்டை போட்டுட்டு எக்கை லே பண்ணோன்னா இட் கேரி த போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் ஒன் ஃப்ளவர் டு தி அதர். ஒரு பூலேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு அதை எடுத்துன்னு போறது. அதுக்கு பதிலாக என்ன பண்றது அப்படின்னா முட்டை போடுறது, முட்டைக்கு இது சேஃப் பிளேஸா இருக்கு. இந்த பிளான்ட்டுக்கு என்ன பண்றது அது அப்படின்னா கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது. ஸோ 2 பேரும் இதுல பெனிஃபிட் ஆறா. இது மாதிரி கூட அடாப்டேஷன்ஸ் இன்செக்ட் பாலினேட்டட் பிளான்ட்ல இருக்கும், ஃப்ளவர்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம். நான் சொன்னேன் பாருங்களேன், அமார்போஃபாலஸ், இந்த பூவே இவ்வளவு பெருசு இருக்கும். இப்போ இவ்வளவு பெரிய பூ இருக்கிறப்ப நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, 1 மினிட். பூ பெருசா இருக்கிற சமயத்துல எக்கை லே பண்றது, முட்டையிடுவதற்கு மிகச்சிறந்த பகுதியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் போலன் நெக்டர் ராபர்ஸ், போலன் ராபர்ஸ்ன்னு சொல்லுவார், நெக்டர் ராபர்ஸ்ன்னு சொல்லுவார். சில இன்செக்ட் என்ன பண்ணோம்னா ஒரு பூ மேல உட்காந்துட்டு போலன்னு திங்கும். அந்த பூலேருந்து எடுத்துட்டு போகும், ஹனியை சக் பண்ணி எடுத்துட்டு போகும். பட் அந்த பிளான்ட்டுக்கு எந்த யூஸுமே இல்லை. இட் நாட் ஹெல்ப்ஸ் இன் கிராஸ் பாலினேஷன் ஆர் பாலினேஷன். மகரந்த சேர்க்கைக்கு உதவாது. ஆனா அந்த பூலேருந்து தேனை குடிச்சிட்டு போவா, தேனை வர்ணிண்டு போவா ராபோஸ், போலன் கிரைன்ஸை வர்ணிண்டு போவா சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி இருப்பா. மே கன்சியூம் பாருங்க நெக்டர் ஆர் த போலன் வித்தவுட் பிரிங்கிங் அபவுட் பாலினேஷன். மகரந்த சேர்க்கைக்கு உதவாது, ஆனா போலனை வர்ணிண்டு போவா, தேனை குடிச்சிட்டு போவா. அது மாதிரி சில பேர் இருப்பா, அவளுக்கு போலன் ராபர்ஸ், மகரந்தத்தை திருடுபவர்கள், தேனை குடித்து விட்டு ஓடுபவர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கா.
அடுத்தது அவுட் பிரீடிங் டிவைசஸ். இன்பிரீடிங்னா உனக்கு தெரியும், செல்ஃப் பாலினேஷன், அதே பூல நடக்கிற தன் மகரந்த சேர்க்கை. அவுட் பிரீடிங் அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை, வேற ஒரு ஃப்ளவருக்கு போகணும், அதுக்காக என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கான். இதான் இப்போ கொஞ்சம் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றப்ப, மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆர் ஹெர்மாஃப்ரோடைட். பெரும்பான்மையான பூக்கும் தாவரங்கள் ஹெர்மாஃப்ரோடைட், இருபால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹெர்மாஃப்ரோடைட்ங்கிற வார்த்தையை விலங்குல தான் யூஸ் பண்ணுவோம், அனிமல்ஸ். Male and the female reproductive structures present in the same animal, we are calling it as hermaphrodite. Earthworm la padichirupper. Test is an ovary present in the same organism. Vindagamum andagamum ore organismthula irundha adukku hermaphrodite nu per. Biology la plant la solrappa adukku bisexual flower nu solluvom. Antheridium and orchigonium are stamen and carpel. Androecium and gynoecium present in the same flower, we are calling it as bisexual. மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் காணப்பட்டால் அதற்கு இருபால் மலர்னு பேர். This bisexual flower always favors inbreeding, mostly favors inbreeding. அதாவது இருபால் மலர்கள் இருந்தால் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு, சுய கருவுறுதல் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். Continued self-pollination result in inbreeding depression. தொடர்ச்சியாக ஒரே தாவரத்திற்குள்ளேயே தன்மகரந்த சேர்க்கை கருவுறுதல் நடைபெற்றுக் கொண்டே இருந்தால் சில சமயம் டிப்ரெஷன், அதில் ஏதாவது குறைபாடு தோன்றிவிடலாம். அப்ப அந்த பிளான்டே என்ன பண்றது, தே ஹாவ் சம் அடாப்டேஷன்ஸ் ஃபார் அவுட் பிரீடிங். அதனால இந்த தன்மகரந்த சேர்க்கை கருவுறுதல் நம்ம சொல்றப்ப பிரீடிங் அப்படின்னு சொல்றதுமே இனக்கலப்பு அது மாதிரி வச்சுக்கலாம். அவன் என்ன பண்ணுவான்னா, இது மாதிரி இருக்கிறத ஸ்டாப் பண்றதுக்காக தே ஹாவ் சம் அடாப்டேஷன்ஸ். இது கண்டினியூஸா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில தாவரங்களிலே மாறுபாடுகள் காணப்படுகின்றன. அதுக்கு என்னென்னு கொடுத்துருக்கா, டிவைசஸ் டு டிஸ்கரேஜ் செல்ஃப் பாலினேஷன். இந்த தன்மகரந்த சேர்க்கையை எதெல்லாம் ஸ்டாப் பண்றா? ஃபர்ஸ்ட் பாருங்க, போலன் ரிலீஸ் அண்ட் ஸ்டிக்மா ரிசெப்டிவிட்டி இஸ் நாட் சின்க்ரோனைஸ்ட். மகரந்தம் வெளியில வர டைமும் இந்த ஸ்டிக்மா மெச்சூர் ஆகிற டைமும் ரிசீவ் பண்ணக்கூடிய டைமும் ப்ராப்பரா இருக்கணும். அது இல்லைன்னா பிரச்சனை. இதுல ரெண்டு வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சுக்கணும், புரோட்டான்ட்ரி அண்ட் புரோட்டோகைனி. சில ஃப்ளவர்ல என்ன ஆகும்னா, ஆண்ட்ரோசியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் கைனோசியம். ஆண்ட்ரோசியம் மகரந்தத்தால் வட்டம் சூலக வட்டத்திற்கு முன்னால் முதிர்ச்சி அடையும், மகரந்த முன்முதிர்வுன்னு பேர், புரோட்டான்ட்ரி. இன் சம் பிளான்ட் சம் ஃபிளவர்ஸ் கைனோசியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் ஆண்ட்ரோசியம். சில தாவரங்களிலே சூலக வட்டம் மகரந்தத்துக்கு முன்னால முதிர்ச்சி அடையும். முதல்ல சொன்னது புரோட்டான்ட்ரி, ரெண்டாவது சொன்னது புரோட்டோகைனி, மகரந்த முன்முதிர்வு சூலக முன்முதிர்வு. இது மாதிரிலாம் இருந்தால் முன்முதிர்வு, இது மாதிரி இருந்தால் புரோட்டான்ட்ரி மகரந்த முன்முதிர்வு. தட் இஸ் ஆண்ட்ரோசியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் கைனோசியம், மகரந்தத்தால் வட்டம் சூலக வட்டத்திற்கு முன்னால் முதிர்ச்சி அடையும். புரோட்டோகைனி சூலக முன்முதிர்வு. கைனோசியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் ஆண்ட்ரோசியம், சூலக வட்டமானது மகரந்தத்தால் வட்டத்திற்கு முன்னால் முதிர்ச்சி அடையும். இது மாதிரி இருந்தால் செல்ஃப் பாலினேஷன், இன்பிரீடிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது, தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுவதே முடியாது. இட் ஃபேவர்ஸ் ஒன்லி கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை தான் நடைபெறும். ரெண்டாவது எடுத்திருந்தேன், ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா பிளேஸ்ட் அட் டிஃபரெண்ட் பொசிஷன். மகரந்தமும் சூலகமும் வெவ்வேறு பொசிஷன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேமன் கீழே இருக்கும், கார்பல் மேல இருக்கும் ஸ்டிக்மா. இப்ப கீழே மேல இருக்கிறப்ப செல்ஃப் பாலினேஷனுக்கான பாசிபிலிட்டி இல்லை. சில பிளான்ட்ல என்ன ஆகும்னா, கைனோசியம் கீழே இருக்கும், ஆண்ட்ரோசியம் மேல இருக்கும், சூலகவட்டம் கீழே இருக்கும், மகரந்தத்தால் மேல இருக்கும். இது மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, மோஸ்ட்லி இட் ஃபேவர்ஸ் கிராஸ் பாலினேஷன், அவுட் பிரீடிங், அயல் மகரந்த சேர்க்கை, அயல் கலப்பிற்குத்தானே இது உதவும். அடுத்தது செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஜெனட்டிக் மெக்கானிசம் பிரிவென்ட் செல்ஃப் பாலினேஷன். செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா என்ன அர்த்தம்னா, தன் ஒவ்வாத்தன்மை அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த போலன் கிரைன் ஆஃப் த சேம் ஃப்ளவர் unable to fertilize egg present in the same flower. அதாவது ஒரு பூல இருக்க மகரந்தம் அதே பூல இருக்க சூலகத்தை உள்ள இருக்க எக்க அண்டத்தை ஃபர்டிலைஸ் பண்ண முடியாது, கருவுறுதல் செய்ய முடியாது. அது பேர் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்னு பேர், தன் ஒவ்வாத்தன்மை என்று அழைப்பார்கள். The pollen grain of the same flower unable to fertilize the egg present in the same flower. ஒரு மலர்ல இருக்கக்கூடிய மகரந்தம் அதே மலர்ல இருக்கக்கூடிய சூலகத்துல இருக்கக்கூடிய அண்டத்தை ஃபர்டிலைஸ் கருவுறுதல் செய்ய முடியாது. அது மாதிரி இருக்கலாம். இட்ஸ் a genetic mechanism.
இது மரபு காரணமாக ஏற்படக்கூடியது. இதுவும் கிராஸ் பாலினேஷனை ஃபேவர் பண்ணும், அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவும். ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிசெக்சுவல் ஃபிளார்ஸ், ஒருபால் மலர்கள் தோன்றுதல். ஒருபால் மலர்னா ஆண்ட்ரோஷியம் ஒரு ஃபிளார்ல இருக்கும், கைனோஷியம் ஒரு ஃபிளார்ல இருக்கும், மகரந்தத்தால் ஒரு பூல இருக்கும், சூலகம் இன்னொரு பூல இருக்கும். மேல் ஃபிளார், ஃபீமேல் ஃபிளார், ஆண் மலர், பெண் மலர். அப்ப செல்ஃப் பாலினேஷனே நடக்காது, ஒன்லி கிராஸ் பாலினேஷன் இஸ் பாசிபிள். இதுல வரப்ப என்ன இருக்கும்னா 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, மெய்ஸ் மொனோஷியஸ் அண்ட் பப்பயா டயோஷியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, male and the female flowers are present in the same plant, we are calling it as monoecious. ஆண் மலர்களும் பெண் மலர்களும் ஒரே தாவரத்தில் காணப்பட்டால் அதற்கு monoecious, ஓரில்லம் உடையது என்று பெயர். Male and the female flowers are present in 2 different plants, dioecious. ஆண் மலர்களும் பெண் மலர்களும் இரு வெவ்வேறு தாவரங்களில் காணப்பட்டால் அதற்கு ஈரில்லம் உடையதுன்னு பேர். இப்போ மொனோஷியஸ் ஃபிளவர்னா மேல் ஃபிளவர் தனியா இருக்கு, ஃபீமேல் ஃபிளவர் தனியா இருக்கு. அப்போ ஆட்டோகெமி நடக்காது, ஒன்லி கெய்டோனோகெமி இஸ் பாசிபிள். அதே மாதிரி மேல் ஃபிளவரும் ஃபீமேல் ஃபிளவரும் வேற வேற பிளான்ட்ல இருக்கு. பப்பையா, பப்பாளி மரத்தை ஞாபகம் வச்சுக்கோ, கரிக்கா பப்பையா. பொரோசஸ் ஃபிளபெல்லிஃபர், பால்மைரா பாம், பனை மரம்னு கேள்விப்பட்டிருப்பேன், அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவா 2 பேர்ட்டையும் என்னன்னா, மேல் ஃபிளவர் ஒரு செடியில இருக்கும், ஃபீமேல் ஃபிளவர் ஒரு மரத்துல இருக்கும். ஆண் மலர் ஒரு மரத்துல இருப்பா, பெண் மலர் ஒரு மரத்துல இருப்பா. அப்ப செல்ஃப் பாலினேஷன் பாசிபிலிட்டியே கிடையாது, ஒன்லி கிராஸ் பாலினேஷன் இஸ் பாசிபிள். இது மாதிரி அவுட் பிரீடிங் டிவைசஸ் நிறைய இருக்கா அப்படின்னு கொடுத்துருக்கா. இதெல்லாம் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது தங்கம். வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லை, இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை பத்தின டவுட்ஸ் இருந்தால் ஏதான்னு கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்த கான்செப்டை பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்